அனைவருக்கும் வணக்கம். இன்று தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்துக்குட்பட்ட அந்த எஸ்ஐ இசைக்கு ராஜா அங்கிருந்து ஒரு பனை ஏறி போய் அப்படியே வீரா தீரமா போய் துரத்தி பிடிச்சி அப்படியே சேசிங் எல்லாம் பண்ணி அப்படியே சுட்டு பிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. என்னையா சுடுற அளவுக்கு என்னையா பண்ணாங்க? அவங்க எல்லாம் விவசாய குடும்பம்னு கேட்டா கல் இறக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த இசைக்கு ராஜா படிச்சுதான் போலீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்தாரா? இவர் காவல்துறை சட்டம் சொல்லி கொடுத்ததா இல்லையா? அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த பனையேறி மணிகண்டனோட உறவினர்கள் அண்ணன் குழந்தைங்க பாம்பேல இருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க, எல்லாம் 10வது 12வது படிக்கக்கூடியவங்க. அந்த குழந்தைங்க பதநீர் கேட்குது. இவங்க பனை மரத்துல பதநீர் கட்டியிருக்கிறாங்க, சுண்ணாம்பு தெளிவு கட்டியிருக்கிறாங்க. அதையே இவர் வர்றாரு, ஏய் யாரா கல்லு கட்டுறது, யாரா அது கட்டுறதுன்னு உடனே வந்ததுல இருந்து உள்ள வந்தது ஜாதியை சொல்லி கெட்ட வார்த்தை. ஜாதியை சொல்லி திட்டுறதுக்கு தான் காவல்துறை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா? இப்ப ஜாதி சொல்லி திட்டக்கூடிய இசைக்கு ராஜா அவர் ஜாதி சொல்லி திட்டின அவர் ஏத்துக்குவாரா? ஜாதி சொல்லி திட்டி அசிங்கப்படுத்தி மரத்துல ஏற சொல்லி மிரட்டுறாரு. கட்டை எடுத்து ஓங்குறாரு அந்த விவசாயி. அந்த பனை ஏறி மரம் ஏறாரு. ஏறி கொண்டு இறக்கி பாருங்க ஐயா, சுண்ணாம்பு தெளிவுதாயா இறக்கி இருக்கிறேன். இதுக்கு என்னையா, இதுக்கு தமிழ்நாட்டில் தடை கிடையாது, இதுக்கு ஏன் பண்றீங்கன்னு சொல்லி உள்ளூர் மக்களுக்காக, இது கல்லுல இல்லையா, அது சுண்ணாம்பு தெளிவு பாருங்க, பானையில சுண்ணாம்பு அடிச்சிருக்குன்னு காட்டுறாரு. அதில் நீ சொன்னா நான் ஏத்துக்கணும், இது கல் வாழை ஸ்டேஷனுக்குள்ளன்னு கூப்பிட நீ வர முடியாது, நான் இதுக்கு ஏன் வரணும், நான் சுண்ணாம்பு தெளிவு கட்டியிருக்கேன், என் சொந்தக்கார குழந்தைங்க வந்திருக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது கட்டை எடுத்து இவர் அடிக்கிறார். அடிக்கும்போது இவரே அந்த வரப்புல நின்று நிலதவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்துட்டு அந்த வீராவாசல எந்திரிச்சு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த பனை ஏறிய காலில் சுடுறாரு. நான் கேட்கிறேன், இசைக்கு ராஜா அவர்களே, உங்களுக்கு மனநிலைமை சரி இருக்கா? உங்களுக்கு மனநிலைமை சரியில்லைன்னு நான் சொல்றேன். முதல்ல இவரோட மனநிலைமையை ஆய்வுக்கு உட்படுத்தணும். இவர் சரியான ஒரு நியாயமானவர் அப்படின்னா, உங்க ஊர்ல தினசரி 500 லோடு கனிம வளம் நம்ம ஊர் பாறை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு சட்டவிரோதமா கொண்டு போறானே, அவனை போய் சுட்டு பிடிச்சிங்களா? பூரா அங்க காட்டேஜஸ்ல வர விபச்சாரம் நடக்குது, அவனை போய் சுட்டு பிடிச்சிங்களா? கஞ்சா விற்கிறான அவனை போய் சுட்டு பிடிச்சிங்களா? ஏன் டாஸ்மாக் ஒயின் ஷாப் இருக்குது, பார் நடக்குது உங்க ஏரியாவில் அத்தனை இடத்துலையும், அங்க பூரா குடிச்சிட்டு தானே வண்டி வெளியே எடுத்துட்டு வர்றேன், வர்ற பூரா போதையில தானே வர்றேன். அந்த இடத்துல நின்று செக் பண்ணி ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஃபைன் போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா, தராணி இருக்கா? அப்ப அங்க பூரா எங்கெங்கெல்லாம் காசு வருது அங்க வாங்கிக்கிறது. எவனாச்சும் ஒரு விவசாயி பனை ஏறி பணந்தளவு ஏறி பனையை வச்சு பிழைக்கணும்னா, ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா உடனே துப்பாக்கி தூக்கிட்டு வருது. எவ்வளவு மோசமான நிலைமை. அன்பிற்குரிய தமிழ்நாடு காவல்துறையில் இருக்க அனைத்து அதிகாரிகளும் முதல்ல தயவு செஞ்சு ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க. கல் என்பதும் பதநீர் என்பதும் ஒரு உணவுப் பொருள். சமச்சீரான சத்து மிக்க தரமான புரதச்சத்து மிக்க உணவு. அது இது உணவு பட்டியல மத்திய அரசாங்கத்தோட FSSAI வச்சிருக்குது. நீங்க எப்படி மதுவிலக்கு சட்டத்துக்கு இதை கொண்டு போனீங்க? இது என்ன மதுபானத்துக்கு இடையானதா? அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு உணவுப் பொருள். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை நாங்க இறக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் கல்லு கூட அங்க இருக்கல, அவர் இறக்கியது பதநீர். பதநீருக்கு இவருக்கு காசு வரலன்னு சொல்லி, பணம் வரலன்னு சொல்லி, மாமூல் வரலன்னு சொல்லி எவ்வளவு ஆத்திரத்தோட அந்த குழந்தைங்க முன்னாடி ஒருமையில பேசி கெட்ட வார்த்தையில திட்டி கட்டை எடுத்து அடிக்க போய் இவரு கீழே விழுந்துடுறாரு. ஒரு கட்டை எடுத்து அடிச்சு நீ அடிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை, நீனே கீழே விழுந்துடுற. கீழே விழுந்து போட்டு சாதியை சொல்லி கேவலமா பேசி திட்டுற. நான் கேட்கிற, முதல்ல இந்த சாதியை சொல்லி திட்டின எந்த சாதியாக இருந்தாலும் அந்த சாதியை சொல்லி திட்டி யார் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அதுல ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அதுக்கான திருத்தத்தை கொண்டு வரணும். யார் யாரை சொல்லி சாதியை சொல்லி திட்டினாலும் அந்த இடத்துல வன்கொடுமை சட்டம் வருகிற மாதிரி அதுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இந்த இசைக்கு ராஜா எஸ்ஐ மீது உடனடியாக உண்மையான நேர்மையான விசாரணை நடத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும். நீ எதுக்கு அங்க போன? சரி கல்லுன்னு சொல்லியே, கல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதை போய் நீங்க அங்க சோதனைட்டீங்களா? அதை வருவாய்த்துறை ஊழியர்களை கூட்டிட்டு வந்து, விஏவை கூட்டிட்டு வந்து சோதனை டப்பால எடுத்தீங்களா? 3 களையத்தில் எடுக்கணும், அதை சீல் பண்ணணும். சீல் பண்ணும்போது அவங்க இருந்தாங்களா? அதை எடுத்து லேபுக்கு கொண்டு போனீங்களா? அந்த லேபு டெஸ்ட் பண்ணி அதை கல்லுன்னு கொடுத்தாங்களா? அப்படியே கொடுத்தா கூட 416 வழக்கு போட்டு அவர் நீங்க பிணையில தானே விட முடியும். இப்படி சட்டம் இருக்கும்போது உங்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஆக தமிழ்நாடு காவல்துறை தொடர்ச்சியாக பனையேறிகள் மீது வன்மத்தை சாதி வெறியோடு அணுகி கொண்டிருக்கிறது. அவர்கள் விவசாயிகள், உணவு உற்பத்தி செய்பவர்கள். எனவே அவர்கள் மீது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சட்டவிரோதமாக காவல்துறை நடந்து கொண்டாலும் அங்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிற்கும். இந்த சம்பவத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே தமிழ்நாடு காவல்துறை தன் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என இந்த காணொலியின் நேரலை வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.